ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு our யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்பாக்சிங் வீடியோ ஆஃப் ஆர்ஓஜி அசோக் ரிப்பப்ளிக் ஆஃப் கேமர்ஸ். இது வந்து ஒரு ஒயர்லெஸ் கீபோர்டு. நம்ம வந்து இதோட வீடியோவும், இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இதோட கீபோர்டு எப்படி இருக்கு? எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்புறம் அதுக்குள்ள என்னென்ன குடுத்துருக்காங்க? அக்சஸரீஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கீபோர்ட ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். பயங்கர வெயிட்டுங்க ஓப்பன் பண்ணும்போது. என்னால எடுக்கவே முடியல, தூக்கவே முடியல கீபோர்ட. ஆல்ரெடி எங்ககிட்ட ஒரு ரேசர் கீபோர்ட் இருக்கு. பட் அது இந்த அளவுக்கு வெயிட் கிடையாது. அது ஒரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 12,000 கிட்ட வரும். இது பார்த்தீங்கன்னா, 23,000 கிட்ட வருது. பின்னாடி இருக்கு இல்லையா? அதான் ரேசர் கீபோர்ட். இது வந்து ஆர்ஓஜியோட கீபோர்ட். பாக்ஸிங்கே பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பர் பெர்ஃபெக்ட்டா குடுத்துருந்தாங்க. எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு ரிபப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் சொல்லிட்டு ஒரு கார்டு குடுத்துருக்காங்க. ஆர்ஓஜி அலாயோடது. அப்புறமா மேல பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் குடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனோட பேக்கிங் குடுத்துருந்தாங்க. பேக் வச்சு ஏன்னா ஸ்க்ராச்சஸ் எந்த இதுவுமே டஸ்ட் ஆகக்கூடாதுன்றனால. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ அக்சஸரீஸ் பாக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் புக்லெட் வந்து 2 குடுத்துருந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அதோட அவ்வளதான். அக்சஸரீஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அக்சஸரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிள் அந்த மாதிரி நெறைய குடுத்துருந்தாங்க. அப்புறம் கீபோர்ட் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அக்சஸரீஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றது. இது அக்சஸரீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்ட ஓப்பன் பண்ணிருவோம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணது இந்த ஒரு தருணத்துக்காக தான். அப்ப தூக்கவே முடியலங்க. சீரியஸாவே ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும் போல. பயங்கர வெயிட்டா இருந்துச்சு. பேக் வந்து நல்லா சாஃப்ட்டா குடுத்துருந்தாங்க. அத ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம பெர்ஃபெக்ட்டா சின்னதா இருக்குங்க அழகா. ஆனா சிஸ்டம்க்கு வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்க ரேசருக்கும், இந்த ஆரோஜெலைக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப குட்டியா இருக்கு. காம்பேக்ட்டா. பட் அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். கீஸும் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராச்சஸ் நல்லா ஆகும் போல. ஆனா ரேசர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராச்சஸ் ஆகாத மாரி கொஞ்சம் மேட் ஃபினிஷ்ல குடுத்தாங்க. இது வந்து கிளாஸி ஃபினிஷ்ல இருந்துச்சு. வாங்க நம்ம ஆன் பண்ணி பார்த்தலாம். அப்ப ஆன் பண்ணோனயும் பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்துச்சு. அந்த கீபோர்ட தட்டி பார்க்கும்போதே நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சுங்க. அந்த ஒர்க் பண்ற அந்த ப்ரெஷரே இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள டிஸ்ப்ளே குடுத்துருக்காங்க சைட்ல. லெஃப்ட் சைட்லயே இருக்கும் உங்களுக்கு. அந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல ஆர்ஓஜின்றது வரும். நம்ம எதுனா டிஸ்ப்ளே வச்சுக்கலாம். அப்புறமா அக்சஸரீஸ்ல ஒரு கீ குடுத்துறாங்க. நம்ம கீ வந்து சப்போஸ் எதுனா மாத்தணும்னா மாத்திக்கலாம். அந்த கிளிப் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த கிளிப் வச்சு நான் வந்து இந்த இசட் கீ எடுத்தேன். இசட் கீ எடுத்தது வந்து ஜஸ்ட் அத வச்சு ஒரு லாக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணா வந்துரும். ஆல்ரெடி இந்த ரேசர்ல இருக்க கீய எடுத்து இதுல செட் பண்ணி பார்த்தா ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு சூப்பரா பெர்ஃபெக்ட் மேட்ச் ஆச்சு. சரி சொல்லிட்டு சும்மா நான் கீய மாத்தி ஒரு 2 நிமிஷம் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸிங்கும் கொஞ்சம் டிஃபரென்ஸா இருந்துச்சுன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அக்சஸரீஸ் பாக்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பிரஷ் குடுத்துருந்தாங்க. அந்த சின்ன சின்ன எட்ஜஸ்லாம் கிளீன் பண்றதுக்கு. அப்புறமா அந்த லாக்கோட கீ குடுத்துருந்தாங்க. லூப்ரிகன்ட் ஆயில் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அந்த கீஸ்லாம் எதுனா லூஸா இருக்கு அப்படின்றபோது இந்த ஆயில் நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா அந்த உள்ள அந்த கீக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த கீபேட் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள ஒரு கீ இருக்கும். அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் எதுனா இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அது ஒரு 6 கிட்ட குடுத்துருந்தாங்க. அப்புறம் சார்ஜர் கேபிள் நம்ம வந்து ஒயர்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டு டாங்கிள் செட் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எப்படி செட் பண்ணுன்றத பார்க்கலாம். உள்ள போனோனயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஓஜி அந்த இத ஓப்பன் பண்ணோனயும் உங்களுக்கு லைட்டு செட் பண்ணிக்கலாம். அந்த கீஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் கலர தான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு அத பிரஸ் பண்ணும்போதெல்லாம் எப்படி எப்படி டிஃபரெண்ட் கலர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஸோ நான் இருக்கிற எல்லா கலர் பிங்க் கலர், கிரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர் நெறைய கலர்ஸ் இருந்துச்சு. அந்த கலர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து, அது பிரஸ் பண்ணி பார்த்தப்ப அது ரேசர்ல பின்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, செம்ம டார்க்கா சூப்பரா தெரியும். பட் இதுல பார்த்தீங்கன்னா, லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப மைல்டா தான் தெரியும். இதாங்க பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபுல் பிக்சர் அந்த இதோடது. பார்த்துக்கோங்க. வேற லெவல்ல இருக்கும். திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.